ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி பொங்கல். அனைவருக்கும் இனிய ஹாப்பி பொங்கல். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிங்ஸ் மணி மேக்கர் யூடியூப் சேனல். வாங்க, நம்முடைய சேனலில் எஸ்பிஐ பற்றின விஷயங்கள் நிறையா கொடுத்துட்ருக்குறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி எஸ்பிஐ பற்றி பார்க்க போகிறோம். எஸ்பிஐயில் வரக்கூடிய விஷயங்களை பற்றி ஒரு சின்ன அலசல்னு சொல்லலாம். எஸ்பிஐ ஜாப்ஸ் ரீஃபண்ட், ஃப்ரீ ஜாயினிங் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வியோட இந்த ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் எல்லா காமனான விஷயங்களும் பேச போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மட்டும் பதில் கிடையாது, நிறைய பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஓகே, நம்முடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பிஐ ஜாப்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், அதனை பற்றி விளக்கங்கள் தேவையில்லை. ரீஃபண்ட், ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ண பிறகு நல்ல வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சில பேர் பண்ணாமல் இருந்திருப்பீங்க, புதுசாக வருவாங்க. இங்கே ஒரு சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நம்முடைய பணத்தை ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. எப்போ எப்படி அப்படிங்கிறது நோட்டீஸ் போர்டில் ஆடியோ கொடுப்பாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அது கொடுக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. பெரிய விஷயம். அது நமக்கு வந்து எல்லாமே நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா நம்மளுடைய சின்ன ஒரு 2000 பணமாக இருந்தாலும் பெரிய அமௌண்ட்டு தான். எந்த பணம் நீங்கள் எத்தனை பணம் கட்டியிருந்தாலும் அதை ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. இன்னொன்று ஃப்ரீ ஜாயினிங். எல்லா கம்பெனிலுமே ஃப்ரீ ஜாயினிங் இருக்குது, இல்லாமல் கிடையாது. அதுக்கான கண்டிஷன்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம கம்பெனிலையும் இப்போ தான் புதுசாக ஃப்ரீ ஜாயினிங் கொடுக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு இருந்திருக்கு, முன்னாடி ஒரு 2-3 வருஷம் முன்னாடி இருந்திருக்கு ஃப்ரீ ஜாயினிங். இப்போ இல்லை, இப்போ திரும்பவும் ஃப்ரீ ஜாயினிங் கொண்டுட்டு வர்றாங்க. ஃப்ரீ ஜாயினிங்லேயுமே பணம் சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறாங்க. கேட்கவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாமே இதெல்லாமே வந்து அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லாமே தொடர்ந்து எஸ்பிஐக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரணும். ஏன்னா நிறைய கம்பெனிகள் வந்துட்டு போயிட்டுருக்க காலகட்டத்தில் நம்ம எஸ்பிஐ வந்து இன்றைக்கி நிரந்தரமாக தரமாக நின்றுக்கிட்டு எல்லா அப்டேஷன்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. இன்னும் லீகல்னு ஓடிட்டுருக்குறாங்க. ஏன்னா நாளைக்கு நம்மளுடைய விஷயத்தை நம்ம சரி பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு லீகலாக ஒரு விஷயம் வரும்போது இல்லீகல் ஆயிடுச்சுன்னு சொல்லி யாரும் நம்மளை கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரே நோக்கத்தோடு நம்ம எஸ்பிஐ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி லீகல் நம்பி போயிட்டுருக்குறாங்க. அந்த லீகலான விஷயங்கள் செய்யும்போது தான் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடச்சிருக்கு. நமக்கு பெனிஃபிட்டாக தான் கிடச்சிருக்கு. ரீஃபண்ட் கட்டணம் பண்ணதை திருப்பி தரோம்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த கம்பெனிலையும் சொல்லாத ஒரு விஷயம். அதே போல் ஃப்ரீ ஜாயினிங், நீங்கள் இங்கே இந்த கம்பெனியில் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். நீங்கள் பணம் கட்டி ஜாயின் பண்ணி உள்ள ஜாயினிங் ஃபீஸ் கட்டி வரணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியமாக அப்படின்னா அவங்களால சாத்தியம்னு முடியுங்கிறனால தான் அந்த விஷயத்தை வந்து இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறாங்க. அவங்க முடியாத விஷயத்த சொல்ல மாட்டாங்க. நோட்டீஸ் போர்டு இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா அவங்களால இந்த விஷயத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் சாத்தியம் அப்படிங்கிறாங்க. நாங்களும் கம்பெனியில் பேசிட்டோம். நம்ம என்ன செய்யணும்னா நம்முடைய ஆதரவை தொடர்ந்து கொடுக்கணும். இப்போ சின்ன ஒரு பிரேக்கப்பில் இருக்குது. அந்த பிரேக்கப்லேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா அவங்க இந்த ப்ராசஸ்லாம் முடித்து இதெல்லாம் சரி பண்ணணும். ஏன்னா நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்குது. இந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி சாஃப்ட்வேரில் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணணும். அந்த ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக நேர காலம் அவசியமாக இருக்கும். நம்ம உடனே திறங்க அப்படின்னு சொல்கிறோம். எல்லோருடைய ஆதங்கமும் எங்களுக்கு புரியுது. உடனே திறந்து வச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க இந்த ரீஃபண்ட் ஆப்ஷன் ஃப்ரீ ஜாயினிங் சட்டத்திட்டங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அந்த சாஃப்ட்வேரில். அதை பண்ணால் மட்டும் தான் நம்மளால் கரெக்டாக ஒர்க் பண்ண முடியும். சும்மா பேப்பரில் எழுதி வச்சுட்டு சரி இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒர்க் பண்ணுங்கன்னா சொல்ல முடியாது. இது வந்து சாஃப்ட்வேரில் எல்லாத்துக்குமே அது மாறுற மாதிரி செட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஏன் டைம் எடுக்குதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சட்டப்பட்டுன்னு ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்கிறீங்க. இல்லைங்க, இது கவர்மெண்ட்லேருந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வரணும். வந்த பிறகு இவங்க பேங்க் வந்து இவங்க நேமில் பேங்க் மாற்றணும். இவங்க நேமில் உள்ள பேங்கை வந்து இப்போ வந்து ப்ரைவேட் பேரில் பேங்கை மாற்றின பிறகு பேமெண்ட்டும் ரீஃபண்ட்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டுருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ ஜாயினிங் அப்படிங்கிறப்ப நிறைய விஷயங்கள் ஏற்றத்தாழ்வுகள் பிளானில் வரத்தான் போகுது. இன்ஃபர்மேஷன் நோட்டீஸ் போர்டில் கொடுத்துட்டாங்க. அதுக்கு தகுந்தாறு போல் நம்முடைய சாஃப்ட்வேரை வடிவமைப்பு பண்ணணும், மாற்றி அமைக்கணும். அப்போ சொடக்கு போகிற நேரத்துலலாம் பண்ண முடியாதுங்க. கண்டிப்பாக டைம் எடுக்கும். அது எத்தனை நாளுங்கிறது அவங்க வந்து கரெக்டாக அவங்களால இன்னும் கெஸ் பண்ண முடியலை. அதனால தான் வரக்கூடிய சனி ஞாயிறில் ஒரு ஆடியோ தரேன்ட்டுக்கிறாங்க. அந்த ஆடியோவில் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா அதிலேருந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எத்தனை நாளுங்கிறது இவங்க ஃபிக்ஸ் பண்ணி சாஃப்ட்வேரில் அதை மாற்றி கொடுப்பாங்க. நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பணத்தை கட்டிட்டோம், இன்னும் ஓப்பன் ஆகலன்னு நிறைய பேருக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. உங்களுடைய பணம் என்றைக்குமே 2000 ரூபாய் பணமும் 6500 பணமும் வீண் போகாது. அப்படியே ஏன் வீண் போகாதுன்னா ரீஃபண்ட் ஆப்ஷனே கொடுக்க போகிறாங்க. அப்போ உங்கள் பணம் உள்ளே இருக்குது, நான் பணமே எடுக்கலன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறீங்க. நோட்டீஸ் போர்டு நல்லா தெளிவாக ஆடியோவை
கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். நோட்டீஸ் போர்டு நம்ம கேட்காம தான் நிறைய விஷயங்களுக்கு வந்து விட தெரியாமல் நம்ம அங்கங்கே கேள்வி கேட்குறோம். 1. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் ப்ரைவேட் வந்து கேள்வி கேட்குறீங்க இது சம்மந்தமாக. நாங்கள் என்ன சொல்கிறோம், அதை ஒரு வழியில் சொல்ல முடியாது. நீங்கள் நோட்டீஸ் போர்டில் போய் பாருங்கன்னு சொல்கிறோம். நோட்டீஸ் போர்டில் பார்க்க சொன்னால் நாங்கள் பார்த்துட்டேன்னு சொல்லலாம், இல்லை பார்க்கலன்னு சொல்லலாம். நீங்கள் எப்படி டிஎல் ஆகுனீங்க, நீங்களாம் எப்படி கமாண்டர் ஆகுனீங்க கேள்வி கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் பொதுவாக தான் நோட்டீஸ் போர்டில் ஒரு ஆன்சர் தர்றாங்க. எஸ்பிஓ தான் அப்டேஷனும் அந்த ஆன்சரும் நோட்டீஸ் போர்டில் தெளிவாக தர்றாங்க. அதையும் மீறி நீ எப்படி டிஎல் ஆகுன, நீ எப்படி கமாண்டர் ஆகுன, ஒரு ரெஸ்பான்ஸ் தெரியலை, ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல தெரியலை, சாக்கு போக்கு சொல்கிறோம். நோட்டீஸ் போர்டை பார்க்க சொன்னால் சாக்கு போக்கு சொல்கிறோமா. நோட்டீஸ் போர்டிலே சொல்லிட்டாங்க, நோட்டீஸ் போர்டு விஷயத்த நோட்டீஸ் போர்டில் மட்டும்தான் பார்க்கணும், எந்த குரூப்லேயும் ஷேர் பண்ணக்கூடாது, யாருக்கும் சொல்லக்கூடாது. ஏன்னா அங்கே 50 நிமிஷத்து ஆடியோவை நான் அப்படியே மனப்படமாக ஒப்பிக்க முடியுமா சொல்லுங்கள்? உங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் தேவை. ஆனால் அங்கே வந்து ஒரு 10 கொஸ்டினுக்கோ 15 கொஸ்டினுக்கோ இல்லை 5 கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் அங்கே இருக்குது. அதை நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டால் உங்கள் டீம் மெம்பர்ஸு உங்கள்கிட்ட என்ன மாதிரியான கொஸ்டின்ஸுக்கு வந்தாலும் அந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியுங்கிறதுக்காண்டி தான் அங்கே நோட்டீஸ் போர்டில் ஆடியோ போட்டு அதை கேட்க சொல்கிறாங்க. இதை நம்ம சொல்லும்போது உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் சாக்கு பாக்ஸ் சொல்கிறீங்க, நீங்களாம் எப்படி டிஎல் ஆகணுங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப இதே தான் இந்த மாதிரி மைண்ட் செட் நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது? நேரில் கேளுங்க. ஏன்னா ஒரு விஷயத்த மூடி மறைச்சா அந்த கம்பெனியை பற்றி குறை சொல்லலாம், கமாண்டர்ஸையும் குறை சொல்லலாம். அதாவது பதில் தெரியாதுன்னு சொன்னாலோ அல்லது அதை வந்து அதை பற்றி தப்பாக பேசணும்னு தப்பாக சொல்லலாம். எல்லாத்துக்கும் பதில் நோட்டீஸ் போர்டில் இருக்குது. அதை மீறி நாங்கன்னா எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? நோட்டீஸ் போர்டில் வர ஆன்சரை தாண்டி எங்கள்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? நானும் உங்களை போல் அந்த கம்பெனியில் ஒரு மெம்பர் தான். பொசிஷன் வேறுலாம் மாறலாம், நீங்கள் கோல்டாக இருக்கலாம், டைமண்டாக இருக்கலாம், பிடிஓவாக இருக்கலாம், நாங்கள் கமாண்டராக இருக்கோம். அந்த பொசிஷன் தான் மாறுது தவிர எல்லாத்துக்கும் சமமான ஒரு பதில் தானே நோட்டீஸ் போர்டில் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த பதிலை நான் சொல்கிறதை விட நீங்களே போய் நோட்டீஸ் போர்டில் பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு ஏன் கோபம் வருது? ஏன்னா அவங்க நோட்டீஸ் போர்டு பார்க்குறது இல்லை. 50 நிமிஷம் ஆடியோ அவங்க கேட்க முடியாது, டைம் இல்லை. அப்போ லோகோ வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு நிறுவனத்தில் லோகோ வச்சுட்டு வர்றாங்க. கேள்வி கேட்டு நிறைய பதில் இப்படி ஒரு மாதிரி ஆர்கியூமெண்ட்டாக ஒரு கன்வர்சேஷன் போயிட்டுருக்கும்போது டக்குன்னு லோகோவை மாற்றிடுறாங்க, மாற்றிட்டு வேறு லோகோ வச்சுக்கிறாங்க. ஏன் இந்த பித்தலாட்டம்? உண்மையாக கரெக்டாக வந்து கேள்வி கேளுங்க, உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். நான் சொல்கிறத விட பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக நோட்டீஸ் போர்டில் சங்க சார் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை மீறி நான் என்ன சொல்ல போகிறேன், நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் கமாண்டர்ஸ்? அப்போ அந்த லோகோ கூட நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுட்டு எங்கள்கிட்ட பேச முடியலை. வேறு நிறுவனம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சும் அந்த கேள்வி வந்து விதண்டாவாதமான கேள்வி நிறைய கேட்குறீங்க. இதற்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. நோட்டீஸ் போர்டு பாருங்கள் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் இல்லைங்கிறீங்க. என்ன ரெஸ்பான்ஸ் இல்லை? உங்களுக்கு பதில் பேச தெரியலன்னு சொல்கிறீங்க. என்ன பதில் பேச தெரியல? அது நான் திரும்பி ரிப்பீட்டாக சொல்லணுமா? சார் பேசின நோட்டீஸ் போர்டு ஆடியோவை நாங்கள் திரும்ப ரிப்பீட்டாக உங்கள்கிட்ட சொல்லணுமா? எந்த அடிப்படையில் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க? நியாயமான கேள்வி. நிறைய விஷயங்கள் டவுட்டுங்கிறது வேறங்க, நோட்டீஸ் போர்டில் வர கேள்வியை நோட்டீஸ் போர்டில் வந்த விஷயத்தை கேட்குறது அது வேறங்க. சாரே சொல்லிட்டாங்க, டவுட்டாக இருந்தால் கேளுங்க. இது டவுட்டு கிடையாதுங்க, நோட்டீஸ் போர்டில் சொல்லியாச்சு எல்லாத்துக்குமே. நீங்கள் மக்களால் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே நாங்கள் போய் கொடுத்துட்டோம் சார்கிட்ட. இன்னும் பார்க்க போனீங்கன்னா யூடியூப்பில் நமக்கு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி தான் காமனாக ஒரு கேள்வி பதில் அவங்களே காமனாக சொல்லி கொடுத்துட்றாங்க நோட்டீஸ் போர்டில். இதையும் கேட்க மாட்டோம், அதையும் கேட்க மாட்டோம், யார் பேச்சும் கேட்க மாட்டோம். ஆனால் நாங்கள் வந்து எல்லா பக்கமும் சேட் பண்ணுவோம், குரூப்பில் சேட் பண்ணுவோம், இன்ட்ரோடியூசர்கிட்ட சேட் பண்ணுவோம், கமெண்டர்ஸில் சேட் பண்ணுவோம், யூடியூப்பில் சேட் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுறோம். ஏன் நம்ம டைரெக்டாக போய் உண்மையான விஷயத்த, உண்மை ஒரு தகவல் மாதிரி உண்மையான தகவல் நோட்டீஸ் போர்டில் இருக்குது, ஏன் அதை கேட்க மாட்டேங்கிறோம்? அதை கேட்டாலே உங்களுக்கான கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் 99.9% இருக்காது. தெளிவாக கேட்கணும். போட்டு விட்டு நம்ம வந்து ஹெட்ஃபோனில் போட்டு விட்டு வேடிக்கை பார்க்குறதோ ஜாக்கிங் போகிறதோ வாக்கிங் போகிறதோ பண்ணிங்கன்னா கேட்க முடியாது. அந்த நோட்டீஸ் போர்டு ஆடியோ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை தனியாக அதுக்கு டைம் ஒதுக்கி அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து நீங்கள் அந்த ஆடியோவை கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த புரிதல் இருக்கும். ஏன் அடைச்சி போட்டுக்கிறாங்க? நீங்கள் எதையே பண்ணுங்கள், பேப்பர் வாங்காட்டி போங்க, சர்டிஃபிகேட்டு ஓப்பன் பண்ணுங்கள், நாங்கள் வேலை பார்த்து சம்பாரிச்சுக்கோம்ல. அப்போ ஏங்க சுயநலமாக இருக்கிறீங்க? நமக்கு தரக்கூடிய வருமானம் தரக்கூடிய கம்பெனி ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வருமானம் வரப்போகுது. நீ எக்கருக்கட்டே போ, நான் ஒர்க் பண்ணணும், நான் டாஸ்க் பண்ணணும், நான் காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். எந்த அளவுக்குங்க அது வந்து காமனான ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும்?
கண்டிப்பாக காமனான மைண்ட் செட்டே கிடையாதுங்க. உங்களுடைய சுயநலமாக தான் இருக்கும். ஏன்னா கம்பெனி ஒரு விஷயத்துக்கு போராடிட்டு இருக்குன்னா அது போராட்டம் கிடையாது. அவங்க நம்முடைய உரிமை லீகலைஸாக ஆகணுங்கிறது நம்முடைய உரிமை. லீகல் ஆகணும்னா நம்மளை அது நாளைக்கு யாரும் கேள்வி கேட்க முடியாதுங்கிறது லீகலைஸ்க்காண்டி போயிட்டு இருக்கிறாங்கிறப்ப அந்த லீகல் ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. அந்த கேப்பில் சில மாற்றங்கள்லாம் பண்ணணும், சாஃப்ட்வேரில் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஆகவே நண்பர்களே, நாம் கேள்வி கேட்குறோங்கிற அடிப்படையில் யாரையும் புண்படுத்த வேண்டாம், தொந்தரவு பண்ண வேண்டாம். உங்களுக்கான பதில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வளர்ச்சிக்கு சாட்டிங் பண்ணலாம். உங்களுக்கான பதில் எல்லா பதிலுமே நோட்டீஸ் போர்டில் கிடச்சிக்கிட்டு இருக்குது, அப்டேஷன்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அதையும் தாண்டி ஒவ்வொரு டீம் லீடர்கிட்டையும் ஒவ்வொரு கமெண்டர்ஸ்கிட்டையும் ஒரு இரிட்டேட்டிங்கான கேள்விகளையும் அந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டையும் தவிர்க்குமாறு மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நானும் அதில் பாதிக்கப்பட்டவன் தான். ஒரு கமெண்டராக நீ எதுக்கு இருக்கிற அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன எஸ்பிஓ செய்யலை, ரீஃபண்ட் ஆப்ஷன் தரேன்னு சொல்லிட்டாங்க, ஃப்ரீ ஜாயினிங் கொடுத்தாச்சு, எல்லா அப்டேஷனும் கொடுத்துட்ருக்குறாங்க. ஓகே, தொடர்ந்து பேசுவோம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.